குமரி மாவட்டம் குழித்துறை அரசு போக்குவரத்து பணிமனை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நபர் ஒருவர் பணிமனையிலிருந்து பேருந்தை இயக்க முயன்றதால் போராட்டக்காரர்கள் வாகனத்தை சிறைபிடித்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்போம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். கள நிலவரம் என்னவா இருக்கு ராஜேந்திர பிரசாத் தற்போது? வணக்கம். அதாவது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய குளித்தறை பணிமனை 1, 2 மற்றும் 2 இருந்து சுமார் 130 அரசு பேருந்துகள் பல்வேறு மலை கிராமங்கள் மற்றும் சமவெளி பகுதிகளுக்கு உட்பட நகர மற்றும் கிராம பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிமனை இயக்கக்கூடிய பேருந்துகள் நம்பி ஏராளமான மக்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து வரும் நிலையில் இந்த பணிமனையில் வேலை பார்த்து வந்த 2 பணியாளர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் இந்த பணிமனை வேலை செய்யக்கூடிய அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை 8 மணி நேரம் வேலை செய்து வந்த பணியாளர்களை தற்போது 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று திணிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இவற்றை கண்டித்து இந்த பணிமனையில் பணியாளர்கள், அதாவது அனைத்து யூனியனை சேர்ந்த பணியாளர்கள் நேற்று இரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட அறிவித்திருந்தனர். ஆனால் அதனை சமாளிக்கும் வகையில் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடைபெறாத நிலையில் இன்று அதிகாலை முதல் இந்த பணிமனையில் இயக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும், அதாவது 130 பேருந்துகள் இந்த பணிமனையிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் அனைத்துமே இன்று காலை முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இந்த வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த பணிமனையில் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தை நடத்துவதற்காக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாத நிலையில் இந்த பணிமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர், அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு இயக்கி செல்வதற்காக முயன்ற போது அங்கே குவிந்திருந்த அனைத்து பணியாளர்களும் அந்த வாகனத்தை சிறைபிடித்து அந்த வாகனத்தின் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதோடு மட்டுமல்லாமல் அந்த பணியாளரை தாக்கவும் முயன்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த களியக்காவிளை போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது பணிமனையின் மேலாளர் இந்த போக்குவரத்து பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று வருகிறார். ஆனால் அந்த போராட்டக்காரர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் முழுமையாக செவிச்சாய்க்காமல் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று இந்த பணிமனையின் வாதல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே ஒப்பந்த பணியாளர்கள், அதாவது இந்த பேருந்துகளிலிருந்து போதுமான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் ஒப்பந்த பணியாளர்களை கொண்டு இந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த ஒப்பந்த பணியாளர்களும் இன்று காலை வேலைக்கு செல்வதற்காக இந்த பகுதியில் வந்திருந்த நிலையில் அந்த பணியாளர்களை இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் அவர்களை விரட்டி அடித்ததன் காரணமாக அவர்களும் இங்கிருந்து கிளம்பி சென்றனர். இப்போதால் குமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலை வருகிறது. மேலும் இதோடு மட்டுமல்லாமல் இந்த பேருந்துகளை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும், அதாவது பள்ளி கல்லூரி உள்பட மாணவர்கள் இந்த பேருந்துகள் இயக்கப்படாமல் இருப்பதால் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து பேருந்துகள் இயக்கப்பட்டால் மட்டுமே குமரி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ராஜேந்திர பிரசாத், கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தீங்க. இந்நிலையில பொதுமக்கள் பாதிப்படையாமல் இருக்க என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கு? ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? இதுவரைக்கும் என்ன செய்ய போறாங்க? அது இதுவரையிலும் இந்த கூடிய அரசு பேருந்துகள் அனைத்துமே இந்த பணிமனையின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அவற்றை வெளியே எடுத்து செல்வதற்கு இந்த போராட்டக்காரர்கள் அனுமதிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்கான எந்த விதமான ஆயத்த கூறுகளும் இங்கு காணப்படவில்லை. காரணம் என்னவென்றால் மார்த்தாண்டம் டிப்போவில் இருந்து இயக்கக்கூடிய பேருந்துகள் அந்த ஏற்கனவே இயக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே இயக்கப்படக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டுள்ளதால் இந்த பேருந்துகள் வெளியே எடுத்தால் மட்டும்தான் அந்த மாற்று, அதாவது பணியாளர்களை கொண்டோ மல்லாற்று வாகன பணியாளர்களை கொண்டோ இயக்க முடியும். ஆனால் வாகனங்கள் அனைத்தும் இந்த பணிமனையில் உள்ளே, அதாவது போராட்டக்காரர்கள் வாதல் முன்பே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த வாகனங்கள் வெளியே எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இதுவரையிலும் எந்த விதமான மாற்று ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்படவில்லை. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அரசு பேருந்துகளை நம்பி பயணம் செய்பவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கள நிலவரங்களை பதிவு செய்யமைக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.